நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும், அதே நேரத்தில் நாளைக்கு வீக்லியோட க்ளோசிங் இருக்குது, வீக்லி க்ளோசிங் கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, இன்னும் மேலே போணுச்சு அப்படின்னா எது வரைக்கும் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், புல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மார்க்கெட் 22,000 அப்படிங்கிற லெவலில் சப்போர்ட் எடுத்துச்சு. சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் நல்லா மார்க்கெட் பார்த்திங்கன்னா 4,000 பாயிண்ட்ஸ் கீழே விழுந்திருக்கு. அப்போது விழுந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா 22,800லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 900 புள்ளிகள் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் கண்டினியூஸ் ஃபால் ஆனிச்சு. அந்த ஃபால் ஆன மார்க்கெட் 22,000 சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்போது மல்டிபிள் டைம் மார்க்கெட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த ரேஞ்சு 22,800, இந்த 22,800, இந்த 4 டைம்ஸ் மார்க்கெட்டில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் கீழே விழுந்துச்சு. சரிங்களா. நேற்றைய தினம் நம்ம சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல ஒரு கேப் ஃபில்லிங் இருக்குது, அந்த கேப் ஃபில்லிங்க்கு போகுது அப்படின்ட்டு. அகைன் மேலே போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் 22,800, 22,730 இந்த ரேஞ்ச் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. என்னடா அது நேற்று கேப் ஃபில்லிங் சொன்னேன், இன்றைக்கி அதுக்கும் மேலே போகுதுன்னா நமக்கு டவுன் சைடு தான் மார்க்கெட் இருக்குது. அதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அப்சைடுக்கு கன்ஃபர்மேஷன் கிடையாது, அப் ட்ரெண்டுக்கான கன்ஃபர்மேஷன் எதுவும் இப்போதைக்கு கிடையாது. மார்க்கெட் என்ன ஆகலாம், இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு தான் கீழே வந்துச்சு. இந்த ரேஞ்சை போய் அகைன் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட கீழே வரலாம். அப்படி இல்லைனா இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு 23,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கலாம். சரிங்களா. அது வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை அவ்வளோ கன்ஃபர்மேஷனாக சொல்ல முடியாது. இந்த எல்லோ ஜோனுக்கு மேலேயும் 23,000க்கு மேலேயும் மார்க்கெட் ஒரு க்ளோஸ் ஆகுது, ஒரு வீக்லி கேண்டிலோ ஒரு டே கேண்டிலோ க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகுதுன்னா மட்டும்தான் ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இருந்தாலும் இதெல்லாம் நம்ம இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம். இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வந்துச்சுன்னா இந்த ஜோன் 22,600 அப்படிங்கிற இந்த லெவல் ஒரு ஜோன். சரிங்களா. 22,600ங்கிறது ஒரு ஜோனு. அதை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 730, ஒரு 130 புள்ளிகள் மார்க்கெட் மேலே வரலாம். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 22,780 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கு மேலே வந்துச்சுன்னா 23,000 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸு. சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா 22,500 கரெக்டாக நம்மளோட சப்போர்ட் ஜோனில் தான் மார்க்கெட் சப்போர்ட்டு இன்றைக்கி அந்த லெவலை பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. 22,517 அந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி தான் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகிருக்கு. இது ஒரு சின்ன பாசிட்டிவ் சைன் தான். எப்போதுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சப்போஸ் நாளைக்கு ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சை போய் மோதிட்டு ஒரு சடன் ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்கும். சரிங்களா. எதுவாக இருந்தாலும் இன்பிட்வீன் இந்த இடம் ரொம்பவே குருஷியலான லெவல். லாங்காக ஒரு பொசிஷனை லாங்குக்கோ ஷார்ட்டாக ஒரு பொசிஷனை ரொம்ப ஹோல்டிங்லேயோ இந்த இடத்துல வைக்க வேணாம். அப்படி வச்சிங்கன்னா மார்க்கெட்டு ஏதாவது ஒரு பக்கம் ஒரு வைலண்ட் மூவ்மெண்ட் வரும். அது ரொம்பவே உங்களோட கேபிட்டலுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சரிங்களா. அதை பார்த்துக்கோங்க. மார்க்கெட்டு இந்த லெவலை உடைச்சிது அப்படின்னா திருப்பி அகைன் ஒரு ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். 22,162 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,782 இந்த லெவல் ஒரு சப்போர்ட். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 21,500. பேங்க் நிஃப்டி இன்றைக்கும் சப்போர்ட் பண்ணல. பேங்க் நிஃப்டி சப்போர்ட் பண்ணியிருந்தேன்னா மார்க்கெட் இன்றைக்கி நல்லாவே மேலே வந்திருக்கும். நிஃப்டி நல்லாவே மேலே வந்திருக்கும். பேங்க் நிஃப்டி இன்றைக்கி சப்போர்ட் பண்ணல. எந்தெந்த செக்டார் இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுச்சு, நிஃப்டி மேலே வரதுக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோட இறுதியில் பார்த்துடலாம். அது பாருங்கள்,
இது வந்து பேங்க் நிஃப்டிக்கு இது ஒரு ஜோன் சரிங்களா. ஆனால் பிரேக் பண்ணியிருக்கு இன்றைக்கி. பிரேக் பண்ணிவிட்டு லெவலை வந்து பிரேக் பண்ணி அந்த இடத்துல கன்சல்டேஷன் தான் ஆகிட்டுருக்கு. இமிடியேட்டாக வந்து பார்த்திங்கன்னா 48,900 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 49,250 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 49,570 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா 48,400. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,850 அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டிக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சென்செக்ஸுக்கான லெவல்ஸு, சென்செக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக நம்மளோட ஜோனில் நின்று இருக்கு பாருங்கள். நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் வந்து நிற்கிது சென்செக்ஸு. இந்த லெவல் தானே நம்ம சென்செக்ஸ் சொல்லியிருந்தோம். 74,340 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த இடம், இந்த ப்ரீவியஸ் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 74,800. அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 75,300. கீழே வந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்கிற இடம் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 73,200. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 72,700. அதற்கும் கீழே வந்துச்சுன்னா 71,871. இதுதான் வந்து சென்செக்ஸ்க்கான சப்போர்ட்ஸ். இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து நிஃப்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா 42 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ், 8 ஸ்டாக் வந்து தான் நெகட்டிவ். ரிலையன்ஸ் வந்து இன்றைக்கி நல்லாவே கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. 2%, 3% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு நிஃப்டி மேலே வரதுக்கு. ஆக்சிஸ் பேங்கு ஒரு 2%, டிசிஎஸ்ஸு 1.5%, என்டிபிசி 3.5%. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏசியன் பெயிண்ட் இவங்களாம் வந்து நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெக் மஹிந்திரா, கொடாக் பேங்கு, ட்ரெண்டு, பெல்லு, ஹெச்டிஎஃப்சி லைஃபு இவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவாக இருந்திருக்காங்க சரிங்களா. பேங்க் நிஃப்டிக்கு யார் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, பேங்க் நிஃப்டியில் 9 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 3 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். ஆக்சிஸ் பேங்கு, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி இவங்க வந்து பாசிட்டிவ். கொடாக் பேங்கு, ஐடிஎஃப்சி, இண்டஸ்இண்ட் பேங்க் இவங்க வந்து நெகட்டிவ். சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30 ஸ்டாக்கில் 22 ஸ்டாக்கு பாசிட்டிவ், 8 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். ரிலையன்ஸு, ஆக்சிஸ் பேங்கு, என்டிபிசி, ஏசியன் பெயிண்ட் இவங்க வந்து பாசிட்டிவ். ஐடிசி, டெக் மஹிந்திரா, கொடாக் பேங்கு, ஜொமேட்டோ இவங்க வந்து நெகட்டிவில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுதான் வந்து ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குது. நாளைய தினம் வந்து வீக்லி கேண்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபைனலாக பார்த்துருவோம். வீக்லி கேண்டில் ஒரு ரிவர்சல் கேண்டில் தான் கொடுத்துருக்கு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா 1.618 வந்து சப்போர்ட் மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சில் வீக்லியில் சப்போர்ட் எடுத்திருக்கு. 1.618 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் ஜோன் தான். இங்கேருந்து அடுத்த வாரம் வீக்லி கேண்டில் இதற்கு மேலே வருதான்னு பார்க்கணும். ஏன்னா இந்த இடம் வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 22,800 அப்படிங்கிறது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலுக்கு போயிட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம் சரிங்களா. இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு கூட மார்க்கெட் திரும்பலாம். இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் 23,000க்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த லெவல், இந்த ப்ரீவியஸ் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவலில் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வரலாம். இதுதான் வந்து என்னுடைய எதிர்பார்ப்பு நண்பர்களே சரிங்களா. இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் நீங்களும் இதே போல் மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். அதற்காக நீங்கள் எந்த வித பேமெண்ட்டும் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிரும் சரிங்களா. விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தாலும் ஒரு ஆள் வந்து 5லேருந்து 10 அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம ரெஃபரல் கீழே டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை சென்ட் பண்ணிங்கன்னா கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து கிடச்சிரும் சரிங்களா. நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே வந்து என்னோடய வியூ தான். என்னோடய வியூவை தான் நான் வந்து வீடியோவாக பதிவிட்டிருக்கேன்.
உங்களோட வியூவோட என் வியூ வந்து ஒத்து போகுதான்னு பாருங்கள். ஒத்து போகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட பர்சனல் அட்வைஸரை வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கோங்க. இது என்னோடய பர்சனல் அட்வைஸு. அதுதான் வந்து என்றைக்குமே வந்து உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.